வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் ஒரு முக்கியமான கணக்கு, புக்கில் இல்லாத கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கணக்கை சில மாவட்ட வினாத்தாள்லையும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவரும் கமெண்டில் கேட்டிருந்தாரு. வாங்க அந்த கணக்கு என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு தாமரை பூவானது தண்ணீர் மட்டத்திற்கு மேல் 20 சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ளது. அப்படியே கணக்கை நிறுத்திட்டு ஒரு சின்னதாக படம் வரையலாமா? பாருங்க, இதான் என்னது? தண்ணீர் மட்டம். இது ஃபுல்லாக தண்ணி இருக்குது, சரியா? இது எல்லாமே தண்ணி. ஒரு குளத்தில் இந்த மாதிரி தண்ணி இருக்குது. இதில் ஒரு தாமரைப்பூ இருக்குது. தாமரைப்பூ மாதிரி வரைஞ்சிடலாமா? பாருங்க, ஒரு தாமரைப்பூ இருக்குது. இந்த தாமரைப்பூ இந்த தண்ணி மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது? 20 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்குது, சரியா? இப்போ திரும்ப கணக்கு போவோம். தண்டின் மீதி பகுதி தண்ணீர் மட்டத்திற்கு கீழே உள்ளது. பாருங்க, கொஞ்சம் தான் மேலே இருக்கு, மிச்சம் எல்லாம் எங்க இருக்கு? கீழே இருக்கு. தண்ணி மட்டத்துக்கு கீழே இருக்கு, இந்த இடத்துல கீழே இருக்கு. இது எல்லாமே வேறு இந்த இடத்துல இருக்கு. இப்போ திரும்ப கணக்கு போவோம். காற்று வீசும்போது தண்டு தள்ளப்பட்டு தாமரை பூவானது தண்டின் ஆரம்ப நிலையிலிருந்து 40 சென்டிமீட்டர் தூரத்தில் தண்ணீரை தொடுகிறது. அப்படியே காற்று அடித்த உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த தாமரைப்பூ 40 சென்டிமீட்டர் நகர்ந்து தண்ணியை தொடுது. அப்போ இந்த இடத்துக்கு வரதை நம்ம எடுத்துக்கலாமா? பாருங்க, இங்கே வந்துருச்சு தாமரைப்பூ, இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இங்கே இருந்த தாமரைப்பூ இங்கே வந்துருச்சு. எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு? 40 சென்டிமீட்டர் நகர்ந்துருக்கு. இங்கே இருந்தப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ என்ன செய்யும்? இந்த தண்டு என்ன செய்யும்? இந்த பக்கம் இப்படி வளைஞ்சு தானே வரும். அப்போ பாருங்க, தண்டு எப்படி மாறிடுது பாருங்க, இந்த மாதிரி மாறிடும், இப்படி மாறிடும். இப்படி இருந்த பூவு என்ன செய்யும்? இழுத்துக்கிட்டு இங்கே வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். அப்போது இந்த தண்டு எப்படி மாறிடும்? கிராஸாக மாறிடும். தண்டு மட்டும் இல்லை, இந்த மொத்த உயரமும் அப்படியே கிராஸாக மாறிடும். இது எல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே முங்கிடும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கணக்கு பாருங்க, என்ன இருக்கு? ஆரம்ப நிலையில் தண்ணீர் மட்டத்திற்கு கீழே உள்ள தண்டின் நீளம் என்ன? ஆரம்பத்தில் பாருங்க, இதான் என்னது? ஆரம்பத்தில் இருந்தது. தண்ணீர் மட்டத்துக்கு கீழே பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்கு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, எல்லுன்னு எடுத்துக்கலாமா நீளத்தை? நீங்க எல்லுன்னு எடுத்தாலும் சரி, ஹச்சுன்னு எடுத்தாலும். இது என்ன எடுத்துக்கிட்டோம்? எல்லுன்னு எடுத்துக்கிறோம். இந்த மட்டம் எல்லு. இப்போ பாருங்க, ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. காற்று அடித்த உடனே இந்த பூவு எங்கே வந்துருச்சு? இங்கே வந்துருச்சு. அப்போது இந்த முழு நீளமும் இங்கே மாறிடும். இந்த நீளம் இருக்கு இல்லையா, இந்த முழு நீளமும் இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ L + 20. இந்த முழு நீளம் எவ்வளவு? L + 20. இது என்னது? இங்கே வரைக்கும் எல், இங்கே ஒரு 20. அப்போ மொத்த நீளம் எவ்வளவு? L + 20. இங்கே இருந்த பூவு காற்றடிச்சுன்னா இப்படி வந்துடுச்சு. அப்போது இந்த மொத்த நீளமும் இந்த நீளமும் சமமாக இருக்கும். இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும்? 90 டிகிரி கோணம் உண்டாகும். இது தண்ணீர் மட்டும், இந்த இடத்துல 90 டிகிரி கோணம் உண்டாகும். பேர் கொடுத்துடலாமா? பாருங்க, இந்த இடத்துல என்ன பேர் கொடுத்துடலாம்? ஓன்னு பேர் கொடுப்போம், இங்கே ஏன்னு பேர் கொடுப்போம், இங்கே பின்னு பேர் கொடுப்போம். இப்போ பாருங்க, ஈஸியாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்லு தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? தேர்ஃபோர் தண்ணீர் மட்டத்திற்கு கீழே தண்டின் நீளம் என்ன எடுத்துக்கிட்டோம்? எல் என்க. தண்டின் நீளம் எல் என்க. இதை தான், இந்த எல்லை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, படத்திலிருந்து எது செங்கோண முக்கோணம். படத்திலிருந்து செங்கோண முக்கோணம் OABயில், இது செங்கோண முக்கோணம் OABயில் பிதாகரஸ் தேற்றப்படி எதை பயன்படுத்தணும்? பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். பிதாகரஸ் தேற்றப்படி. பிதாகரஸ் தேற்றம் என்ன? கர்ணத்தின் வர்க்கமானது. எது கர்ணம்? பாருங்க, இந்த செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் தான் கர்ணம். கர்ணத்தின் வர்க்கமானது AB² மற்ற இரு பக்கங்களின் OA², வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். OA² OB². இதான் என்னது? பிதாகரஸ் தேற்றம். இப்போ பாருங்க, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். முடிச்சாச்சா? இப்போ பாருங்க, ஏபியோட மதிப்பு எவ்வளவு? L + 20. ஏக்கு பதிலாக L + 20 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். OA பாருங்க, OA எவ்வளவு? 40² ப்ளஸ் OB எவ்வளவு? L அடுக்கு 2 இருக்கு L². இப்போ பாருங்க,
இந்த இடத்துல a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தணும். a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக எல் ஸ்கொயர். ஃபார்முலாவில் இருக்கிற 2, ஏக்கு பதிலாக எல், பிக்கு பதிலாக 20 ப்ளஸ் b ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் 40 ஸ்கொயர். 40 பெருக்கல் 40 1600. 40 பெருக்கல் 40 4 4 பேர் 16. இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ 1600. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த எல் ஸ்கொயரும் இந்த எல் ஸ்கொயரும் கேன்சல். எப்படி கேன்சல் ஆகும்? இங்கே எல் ஸ்கொயர், இது இடது பக்கம் வந்தால் மைனஸ் எல் ஸ்கொயரை மாறும். அப்போ ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல 2 20 பெருக்குனா 40 எல் ப்ளஸ் 20 பெருக்கல் 20 எவ்வளவு? 400. 20 பெருக்கல் 20 400 ஈக்குவல் டு 1600. 20 2 தடவை எழுதி பெருக்குனா 400. இது அப்படியே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், 40 எல் ஈக்குவல் டு 1600. இது ப்ளஸ் 400. இங்கே வந்தால் மைனஸ் 400. நமக்கு எல் தானே வேணும். எல் ஈக்குவல் டு 1600லேருந்து 400 மைனஸ் பண்ணால் 1200. 1600ல் 400 மைனஸ் 1200. இந்த 40 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இப்போ பாருங்கள், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். 1 4 4 முன்னாங்க 12. இந்த ஜீரோ அப்படியே வந்துடும். அதாவது 1200 40 கொண்டு வகுத்தா 30. அப்போ எல் ஈக்குவல் டு 30. தேர்ஃபோர் தண்ணீர் மட்டத்திற்கு கீழே தண்டின் நீளம். தண்ணீர் மட்டத்திற்கு கீழே தண்ணீர் மட்டத்திற்கு கீழே எதோட நீளம்? தண்டின் நீளம் எவ்வளவு? 30 சென்டிமீட்டர் ஆகும். 30 சென்டிமீட்டர் ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.